இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானிக்கின்றோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சிறுவன் ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த வழியாக குதிரையில் ஒரு வீரன் ஒருவன் வந்து அந்த சிறுவனிடத்திலே குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை எடுத்துரைத்து, நான் இங்கிருந்து எவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று விசாரித்தான். அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, நீங்கள் இங்கிருந்து 2 மைல் தூரம் செல்ல வேண்டும். அந்த கிராமத்துக்கு செல்லும் வழி சற்று கடினமானது, ஒற்றையடி பாதையாக இருக்கும். சரியாக செல்லவில்லை என்றால் வழி தப்பி செல்வதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று கூறினான். உடனே அந்த வீரன் சிறுவனிடத்திலே, நீ உன்னுடைய ஆடுகளை காட்டிலே விட்டுவிட்டு என்னோடு வந்து எனக்கு உதவி செய்தால் உனக்கு தகுந்த சன்மானம் தருகிறேன் என்று சொன்னான். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, என்னை நம்பி என் எஜமான் இவ்வளவு ஆடுகளை ஒப்படைத்திருக்கிறாரே, இதை காட்டிலே விட்டுவிட்டு நான் எப்படி உங்களோடு வர முடியும் என்று கேட்டான். அப்போ அந்த வீரர் சொன்னாரு, தம்பி, உங்க எஜமான் பார்த்து கொண்டா இருக்கிறாரு. நீங்க இங்க காட்டுல ஆட்டை விட்டுட்டு என் கூட வந்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரியவா போகுது? நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் என் எஜமானுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே என்னால் உங்களோடு வர முடியாது. தயவு செய்து உங்கள் பணம் எனக்கு வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். அடுத்த சில வினாடிகளில் இன்னும் சில குதிரைகள் வந்தது. அதிலிருந்து இன்னும் சில வீரர்கள் இறங்கினார்கள். முதலாவது வந்த இந்த வீரனை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இளவரசரே, உங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த சிறுவனுக்கு அவர் இளவரசர் என்பது புரிந்து கொண்டது. அந்த இளவரசரும் அந்த சிறுவனை பார்த்து ஒரு புன்னகை பூத்துவிட்டு அனைவருமாக சென்று விடுகிறார்கள். அரண்மனைக்கு சென்ற இளவரசன் சில நாட்களிலே தன்னுடைய வீரர்களை அனுப்பி இந்த சிறுவனை அழைத்து வரும்படி கூறினார். வீரர்கள் வந்தார்கள், சிறுவனை அழைத்து இளவரசருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இளவரசன் சிறுவனிடத்துல கேட்கிறாரு, தம்பி, உன்னுடைய ஆடுகளை எல்லாம் விட்டு விட்டு இந்த அரண்மனையில வந்து சேவை செய்ய முடியுமா? உன்னை போன்ற உண்மையுள்ள நேர்மையுள்ள நபர்களினுடைய சேவை இந்த நாட்டிற்கு தேவை, இந்த அரண்மனைக்கு தேவை என்று சொன்னபோது, ஐயா, என் எஜமானிடத்தில் நான் விடை பெற்றுவிட்டு வருவதற்கு எனக்கு அவகாசம் அளித்தால் நிச்சயமாக நான் வந்து அரண்மனையிலே பணி செய்கிறேன் என்று சொன்னான். அவகாசம் கொடுக்கப்பட்டது. 1 வாரம் கழித்து மறுபடியும் அரண்மனைக்கு வந்தான். பணியை அரண்மனையில் தொடங்கினான். சில காலங்களிலேயே அவனுடைய உண்மையும் அவனுடைய நேர்மையும் அரண்மனையிலே அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. திருமறை நமக்கு மிக நன்றாக கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று திருமறை கூறுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி நூலிலே 25வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் கூறுகிற போது 10வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே இவ்வாறு சொல்கின்றார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழும் சமுதாயத்திலே அநேகர் பொருளாசைக்கு ஆட்பட்டு வேலையிலே பணியிலே உண்மையாய் இராமல் நேர்மையாய் இராமல் கையும் மெய்யுமாய் பிடிபட்டு அவமானத்தையும் நிந்தையும் அடைந்து பணி வாய்ப்புகளை இழந்து வாழ்விலே துன்புற்று நிற்கிறதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த நிலைக்கு நாம் போகவே கூடாது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணியை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு என்னை போன்றவர்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கின்றார். சிலருக்கு அரசு துறையிலே பணி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தனியார் துறையிலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு சொந்தமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்.
நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய பணி நிலையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றும் நம்முடைய பணி நிலையில் நாம் உண்மை உள்ளவர்களாக செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.